10 படங்களோட என்னுடைய ஃபிலிம் மேக்கிங் கேரியரை முடிச்சுக்க போகிறேன் அனௌன்ஸ் பண்ணவர் தான் இயக்குனர் குவென்டின் டாரண்டினோ. அவர் எடுத்த 9வது படம் தான் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். நிஜமா நடந்த சம்பவங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதை தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பிரசன்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங்கும் கொடுத்து முடிகிறது டாரண்டினோக்கு புதுசு இல்லை. இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ், ஜாங்கோ அன்சைட் மாதிரியான படங்கள்லாம் ஆல்ரெடி அவர் எடுத்திருக்காரு. அப்படியான ஒரு படம் தான் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். ஆக்ஷன், கிரைம், த்ரில்லர், வார், வெஸ்டர்ன் மாதிரியான ஜானர்ஸ்ல ஆல்ரெடி கலக்கி இருக்கிற டாரண்டினோ இது வரைக்கும் ஹாரர்ல கை வச்சதே இல்லை. ஆனா ஹாரர் படங்களுக்கே சவால் வர ரேஞ்சில் ஒரு அட்டகாசமான சீக்வன்ஸ் இந்த படத்துல இருக்கு. இந்த 20 நிமிஷம் பயங்கரமான சீக்வன்ஸ் தான் இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட். முதல்ல இந்த படத்தோடைய இந்த சீனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அந்த உண்மையான சம்பவம் என்ன அப்படிங்கிறத லைட்டாக சொல்லிடுறேன். 1969 மேன்சன் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கல்ட் குரூப் ஒன்று இருந்தாங்க. சார்லஸ் மேன்சன் அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில தான் இந்த குரூப் செயல்பட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஹிப்பி குரூப் மாதிரி அவங்க சுத்திட்டு இருந்தாங்க. இந்த குரூப் ஒரு நாள் நைட் என்ன பண்ணாங்கன்னா, இயக்குனர் ரோமன் பொலன்ஸ்கியோடைய வைஃப் ஷாரன் டேட்டையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் வீடு புகுந்து கொடூரமான முறையில் கொலை பண்ணாங்க. ஆக்சுவலி ஹாலிவுடைய மொத்த தன்மையை, அந்த மூடை, அந்த கல்ச்சரை மாற்றின மர்டர்ஸ் இது. ஹாலிவுடைய ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் இன்சிடென்ட் இது அப்படின்னு சொல்லலாம். அதே 1969 நடக்கிற கதை இது. ரிக் டால்டன் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர், அவருடைய ஃப்ரெண்ட் ஸ்டண்ட் டபுள் கிளிஃப் பூத், இவங்க ரெண்டு பேருடைய ஜர்னியை சொல்ற படம் தான் இது. இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஷாரன் டேட் இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய ஃபேண்டசியை உள்ள கொண்டு வராரு டாரண்டினோ. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வச்சு அந்த உண்மையான சம்பவத்தை வச்சு தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் அவர் எப்படி பிரசன்ட் பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ஒரே ஒரு சீனை மட்டும் தான் எடுத்து வச்சு பேச போறேன். அண்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட், படத்தை பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பார்க்கறது உங்களுக்கு நல்லது. இந்த சீனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன பின் கதை சுருக்கம். ரிக் டால்டன் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கும்போது அவருடைய கார் எடுத்துட்டு கிளிஃப் பூத் சும்மா அந்த ஏரியால சுத்திட்டு இருப்பாரு. ஆல்ரெடி ஒரு ஹிப்பி குரூப்பை 2-3 இடங்கள்ல கவனிச்சிருப்பாரு. அந்த ஹிப்பி குரூப்பை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் புசி கேட். அவ ஆல்ரெடி 2 தடவை இவர்கிட்ட லிஃப்ட் கேட்டிருப்பா, இவர் கொடுத்துருக்க மாட்டாரு. இப்போ அகைன் அந்த ஹிப்பி பொண்ணு புசி கேட்டா பாப்பாரு. அவ திரும்பவும் ரோட்ல நின்று லிஃப்ட் கேட்டுட்டு இருப்பா. இப்போ போய் எங்க போனோம் அப்படின்னு கேட்பாரு. அவ ஸ்பான் ரான்ச்சுக்கு போனோம், அங்கதான் நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவா. அந்த ஸ்பான் ரான்ச் அப்படிங்கிற பெயரை கேட்டதுமே கிளிஃப் பூத்துக்கு மைண்ட்ல ஒரு ஃபிளாஷ் கட் ஒன்று ஓடும். ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்டண்ட் மேனா ரிக் டால்டன் கூட அந்த ஸ்பான் ரான்ச்ல அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸ்பான் ரான்ச்ங்கிறது ஆக்சுவலா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். சரி நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு உள்ள ஏற சொல்லுவாரு. அந்த பொண்ணு உள்ள ஏறிடும். இப்படி ரொம்ப சாதாரணமா ஆரம்பிக்கிற சீன் இது. ஆனா சார்லஸ் மேன்சன் யாரு, அவருடைய இந்த கல்ட் குரூப் பண்ண கொடூரமான கொலைகள் என்ன அப்படிங்கிற பத்தின டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த சீன் அவ்வளவு சாதாரணமா தெரியாது. ஏன் அவ்வளவு சாதாரணமா தெரியாதுன்னா, இப்ப அந்த பொண்ணை கிளிஃப் பூத் டிராப் பண்ண போறாரு இல்லையா, அங்க போய் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி அவருடைய நேச்சர் என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ வயலண்டான ஏதாவது கன்ஃபரன்டேஷன் நடக்க போகுதா, இந்த மேன்சன் ஃபேமிலி அவரை கொலை பண்ணுவாங்களா, ஏன்னா டாரண்டினோ படங்கள்ல என்ன வேணா நடக்கலாம் இல்லையா, யாராவது ஈஸியாக அவர் கொலை பண்ணுவார். ஸோ பிராட் பிட்டாக இருந்தாலும் இந்த சீன் அவர் கொலை செய்யப்படலான்ற மாதிரி இந்த மாதிரியான டென்ஷன்லாம் வேற இருக்கு. அண்ட் முக்கியமாக நிஜமாவே அந்த ஸ்பான் ரான்ச் உள்ள ஒரு ஸ்டண்ட் மேன் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு ஒரு செய்தி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் வச்சு இந்த சீனில் அவர் பில்ட் பண்ற டென்ஷன் தான் இந்த சீனை அவர் எடுத்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸாக மாற்றிருக்கு. இதை நான் சொல்ல, டாரண்டினோவே சொல்லியிருக்காரு. அதுவும் சைலன்ஸ் ஆஃப் த லேம் சீனை விட இந்த சீனில் பயங்கரமான த்ரில் இருக்கு பாருன்னு பெருமையாக பேசியிருக்காரு டாரண்டினோ. இந்த சீனில் என்ன நடக்குது, கிளிஃப் பூத் அவரோட கார் எடுத்து ரான்ச் உள்ள வராரு, ஸ்டாப் பண்றாரு. புசி கேட் அவரை கையை பிடிச்சி உள்ள கூட்டு போறா, மற்றவங்க வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தூரத்தில் ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டில் ஒரு குரூப் படுத்துக்கிட்டு நல்லா கஞ்சாலாம் அடிச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கார் சத்தம் கேட்டு அந்த குரூப்லேருந்து ஒரு பொண்ணு எழுந்து வந்து இந்த கதவு கிட்ட யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறா. அந்த எழுந்து வந்த பொண்ணு பேர் ஸ்னேக். அப்போ அந்த குரூப்போடைய லீடர் மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுடைய குரல் மட்டும் தான் கேட்குது. யார் வந்திருக்கா என்ன வேணும்னே அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு கார் வந்திருக்கு, புசி கேட் வந்து யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அங்கேருந்து பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற பொண்ணுக்கு பேர் ஸ்குவீக்கி. ஸோ இந்த ஸ்குவீக்கி சொல்றதை கேட்டு ஸ்னேக் அங்கேயே நின்று என்ன நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கா. கிளிஃப் பூத் நடந்து வராரு, சுத்தி பாக்குறாரு, என்னவோ இங்க ஆஃபா இருக்கே அப்படின்றத ரியலைஸ் பண்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு தினசா இருக்கானுங்க, அங்கங்க தலைகள் ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்குது. சில பேர் இவர்கிட்ட வந்து பேசுறாங்க. புசி கேட் வந்து இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணி வைக்கிறா. இங்க ஒரு சூப்பர் டயலாக் இருக்கு, அந்த டயலாக் சொன்னா சென்ஸ் ஆயிடும், நீங்களே பார்த்துக்கோங்க. We love pussy. Yes, we do. பேசிட்டு இருக்கும்போது ஜார்ஜை பத்தி விசாரிக்கிறாரு கிளிஃப் பூத். ஜார்ஜ் தான் அந்த ஸ்பான் ரான்ச்சோடைய ஓனர், இவருடைய அந்த பழைய கால நண்பர். அவர் போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அவரை நீங்க பார்க்க முடியாது, அவர் தூங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு இந்த பொண்ணுங்களாம் அவர் தடுக்கிறாங்க. ஸோ இப்போ அகைன் இவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த பசங்க என்னமோ மறைகிறாங்க, என்னமோ பண்ணிருப்பாங்க, ஜார்ஜ் ஏதோ ஆபத்து போல இருக்குன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, இல்ல நான் போய் பார்க்கறேன், அவர் அந்த வீட்டில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு தூரத்தில் இருக்கிற அந்த வீட்டை காமிக்கிறாரு. அந்த வீட்டில் தான் இந்த குரூப் படுத்துக்கிட்டு கஞ்சா அடிச்சு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல நீங்க போக முடியாது, அவரோட நேப் டைம்ல டிஸ்டர்ப் பண்ண முடியாது, திரும்ப அவரை தடுக்க பார்க்கறாங்க. பட் ஸ்டில் இல்ல நானே போய்
பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிஃப் பூத் அந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. கதவு கிட்ட நின்று ஸ்னேக்குங்கிற பொண்ணு பார்த்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு ஸ்குவீக்கி கிட்ட சொல்லுது அவன் இங்க தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஸ்குவீக்கி சரி நீங்க எல்லாம் கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பசங்க எல்லாம் அங்கேருந்து கிளம்பி வெளில வராங்க. அப்படியே படியில இறங்கி இவர் அப்படியே கிளிஃப் பூத்தை மறைச்சு பார்த்துட்டே போறாங்க. கிளிஃப் பூத் அவங்கள பார்த்துக்கிட்டே மேல போறாரு. கிளிஃப் பூத் படியேறி போறாரு. ஆனா ஸ்குவீக்கி கதவை திறக்காம டோர் ஸ்டெப்லயே இவரை ஸ்டாப் பண்ணி என்ன வேணும் யாரை பார்க்கணும்னு கேட்டுட்டு இருக்கா. இவரும் கேட்க பதில் சொல்லிட்டே இருக்காரு. இவரை உள்ள விடுற ஐடியா ஸ்குவீக்கிக்கு கிடையாது. ஆனா கிளிஃப் பூத்துக்கு அங்க விட்டு போற ஐடியாவும் கிடையாது. ஒரு பாயிண்ட்ல எப்படி இருந்தாலும் இவன் சொன்னா கேட்க போறதுல சரி போய் தொலை அப்படிங்கிற ரேஞ்சில் விட்டுட்டு போய் படுத்துறா ஸ்குவீக்கி. அவளுடைய பாடி லாங்குவேஜ்ல பயங்கரமான ஒரு நக்கல் ஒன்று இருக்கு. கிளிஃப் பூத் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை திரும்பி பாக்குறாரு. இப்ப வெளில வந்த அந்த குரூப் ஆல்ரெடி வெளியில இருந்த குரூப் எல்லாம் சேர்ந்து இவரை பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னமோ நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோண்டிட்டே இருக்கும். ஏன்னா கிளிஃப் பூத் இப்போ ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ் உள்ள அடி எடுத்து வைக்கிறாரு. அந்த பொண்ணு வேற வேண்டாம் ஒரு பார்த்தா இவர் உள்ள விட்டுருக்கு. அந்த பொண்ணு சொல்றதை நம்பி ஜார்ஜ் இவர் பார்க்க போறாரு. வெளியில வேற அந்த பைத்தியக்கார கூட்டம் இவரை பயங்கர காண்டா பார்த்துட்டே இருக்கு. இப்போ இன்னும் கூட அந்த ஹாரர் ஃபீலுங்கிறது இன்டென்ஸா அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போ உள்ள ஜார்ஜ் நிஜமாவே இருக்காரா இல்லையா, அப்படி இருந்தாலும் உயிரோட இருக்காரா இல்லையான்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கிளிஃப் பூத் உள்ள போறாரு. உள்ள ஜார்ஜ் ஆக்சுவலா சுருண்டு போய் படுத்துட்டு இருப்பாரு. அவருடைய முதுகு தான் நம்மளுக்கு தெரியும், உடம்புல வேற மூவ்மெண்ட் இருக்காது. கண்டிப்பா அவர் செத்துருப்பாருங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆனா அவர் உயிரோட தான் இருப்பார், செத்துருக்கலாம் மாட்டாரு. பக்கத்துல கிளிஃப் பூத் உட்காந்துக்கிட்டு அவரை தட்டி எழுப்பிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. இதுல ஜார்ஜ் வந்து சரியா கண்ணு வேற தெரியாது, இவர் அடையாளம் தெரியாது. அதுக்கப்புறம் பரவாயில்ல நீ என்ன பார்க்க வந்து ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற மாதிரி பேசுவாரு. ஓகே நம்ம நினைச்ச அளவுக்கு இங்க பெரிய ஆபத்தோ பிரச்சனையோ இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளிஃப் பூத் ரியலைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வெளில வந்துடுவாரு. அந்த வீட்டு விட்டு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அவரை கூட்டு வந்தா இல்லையா அந்த ஹிப்பி பொண்ணு புசி கேட், இவரை பார்த்துட்டு நீ என்ன எம்பாரஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவா. இவரும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுவாரு. இதோட இந்த சீனை முடிச்சிருக்கலாம். ஆனா டென்ஷன் நம்ம எதுக்கு மிச்சம் ஆகணும், இன்னும் கூட முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டென்ஷனை ஆட் பண்றாரு டாரன்டினோ. கிளிஃப் பூத் இந்த ரான்ச் உள்ள வரும்போதே டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை மீட் பண்ணிருப்பாரு. அந்த டெக்ஸ் வந்து இவரை நோட்டை விட்டுட்டு அவன் தான் ஒரு செகண்ட் இன் கமாண்ட் மாதிரி இந்த மேன்சன் ஃபேமிலியில நோட்டை விட்டுட்டு அவன் கிளம்பி போயிருப்பான். ஸோ இப்போ கிளிஃப் பூத் அவரோட கார் கிட்ட வருவார். அவர் கார் டயரை கத்தியில் குத்தி கிழிச்சிருப்பாங்க. அந்த கத்தியில் குத்தி கிழிச்சவன் யாருன்னா இதுக்கு முன்னாடி அந்த வீட்டிலேருந்து நடந்து போனவன் இறங்கி போகும்போதே ஒரு மாதிரி காண்டா தான் பார்த்துட்டு போயிருப்பான். ஸோ அவன் தான் கிழிச்சிருப்பான். அவன் பக்கத்துலேருந்து இவரை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டே இருப்பான். இது என் பாஸோட காரு, இந்த டயர்லாம் இப்படி கிழிச்சிருக்கூடாது, நல்ல வேலை ஸ்பேர் இருக்கு, ஒழுங்காக மாற்றி விடு அப்படின்னு கிளிஃப் பூத் சொல்லுவார். அவன் வந்து என்னால் முடியாது அப்படின்னு நக்கலா பதில் சொல்லுவான். இவர் ஒரு பஞ்ச் ஒன்று விழுவார். ஸ்லோ மோஷனில் அவன் கீழே விழுவான். இந்த சீனையே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் 4 காட்டுவார். அவன் அப்படியே முகத்தில் ரத்தம் சொட்ட அந்த டயரை போய் ஃபிக்ஸ் பண்ணுவான். கிளிஃப் பூத் அவன் அடிக்கிறத பொண்ணுங்களாம் குரூப்பாக ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கிளிஃப் பூத் அந்த பையனை அடிச்சதுனால அங்கேருந்து ஒரு பொண்ணு ஓடி போய் டெக்ஸை கூட்டு வரலாம் அப்படின்னு குதிரை எடுத்துட்டு போவா. ஆக்சுவலா இந்த டெக்ஸ் தான் ஷெரான் டேட் மர்டர்ஸ்ல முக்கியமான குற்றவாளி. இன்னும் ஜெயில தான் இருக்கான். டெக்ஸ் கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் டெக்ஸும் கிளிஃப் பூத்தும் சண்டை போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டென்ஷன் இங்க பில்ட் ஆகும். ஆனா அதெல்லாம் நடக்காது. டெக்ஸ் அங்கேருந்து குதிரையில இங்க வரதுக்குள்ள கிளிஃப் பூத் டயரை மாற்றி கிளம்பி போயிருவாரு. சீன் முடிஞ்சிடும். இங்க கிளாஷ் வச்சிருக்கலாம். ஆனா கிளைமேக்ஸ்ல திரும்பவும் டெக்ஸும் பூத்தும் மீட் பண்ணும்போது அந்த கிளாஷ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல டாரன்டினோ ஒரு கிளாஷ் அவாய்ட் பண்ணிருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த சீன் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல், ஏன் படத்தோட பார்க்கும்போது இந்த சீன் அவ்வளவு பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகுது. படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழிச்சு தான் இந்த சீன் வருது. அந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியாது. கண்டிப்பா இந்த மேன்சன் ஃபேமிலி கேரக்டர்ஸ் இந்த 2 ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் மீட் பண்ண போறாங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனா ஒன்ஸ் இந்த சீன் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே டோட்டலா இந்த படத்தோடைய மூடே மாறிடும். ரொம்ப ஸ்லோவா ஸ்டடியா ஒரு மெஜிஷியன் மாதிரி இந்த படத்தோடைய ஜானரே மாற்றி இருப்பார் டாரன்டினோ. கிளிஃப் பூத் காரில் இறங்கி உள்ள நடக்க ஆரம்பிச்சதும் அந்த சூழலை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சதுமே லைட்டாக ஒரு சின்ன பயம் நம்ம அடி வைத்த கலக்க ஆரம்பிக்கும். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும். கிளிஃப் பூத் கேரக்டருக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன பதப்பதப்பு இருக்கும். ஸோ இந்த அன்சர்டனிட்டி தான் இந்த சீனோடைய ஸ்ட்ரென்த்தே. ஆக்சுவலாக இயக்குனர் குவென்டின் டாரன்டினோ இந்த சீனுக்கு டெக்சாஸ் செயின்சா மசாக்கருங்கிற படத்தை தான் இன்ஸ்பிரேஷனாக சொல்லியிருக்காரு. ஹாலிவுட்ல எடுக்கப்பட்ட ஒரு சில சிறப்பான பெர்ஃபெக்டான படங்களில் டெக்சாஸ் செயின்சா மசாக்கரும் ஒன்றுங்கிறது டாரன்டினோ எண்ணம். அவரும் எடிட்டர் ஃப்ரெட் ராஸ்கினும் சேர்ந்து அந்த படத்தோடைய ஸ்டைலை இந்த சீன்ல அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த பெரிய சீனோடைய ஃபுட்டேஜை பார்த்ததுமே எடிட்டர் நம்ம டெக்சாஸ் செயின்சா மசாக்கரோட ஜோன் உள்ள போறோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். அதை கேட்டு டாரன்டினோ ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஏன் டெக்சாஸ் செயின்சா மசாக்கர்னா 2 படங்கள்லயுமே வெளியிலேருந்து ஒரு ஆளோ அல்லது ஒரு குரூப்போ ஐசோலேட்டான தனியான ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த தனியான இடம் ஆபத்தான ஒரு குரூப்போட கண்ட்ரோல்ல இருக்கு. எங்க பார்த்தாலும் அழுக்கு குப்பை, அங்க இருக்கிற ஆட்களுடைய பார்வையே இந்த வெளியிலேருந்து வந்த ஆட்களை பார்க்கும்போது மாதிரி வினோதமா தான் பாக்குறாங்க. இருட்டு கிடையாது, வெளிச்சத்துல நடக்குது. திடீர்னு சவுண்ட் எஃபெக்ட்ஸோ மியூசிக்கோ கிடையாது. பட் ஸ்டில் டென்ஷன் சஸ்பென்ஸ் ஹோல்ட் ஆகிற விதம் இந்த மாதிரி இந்த 2 படத்துக்கும் அதாவது அந்த படத்துக்கும் இந்த சீனுக்கும் நிறைய பேரலல்ஸ் இருக்கு. இந்த சீனோடைய சினிமாகிராஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல டெலிபரேட்டா ஒரு கண்ட்ரோல் இருக்கும். கிளாசிக் வெஸ்டர்ன் படங்கள்ல வர இந்த ஷோ டவுன் ஸ்டாண்ட் ஆஃப் சீன்ஸோட ஸ்டைலை இந்த சீன்ல அவங்களால பார்க்க முடியும். கிளிஃப் பூத் இறங்கி மெதுவா நடக்கும்போது கேமரா அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி மற்ற கேரக்டர்ஸும் இவரை கவனிக்க ஆரம்பிக்கும். அங்கங்க ஒவ்வொரு தலையா பாப்பா பாக்கி அவங்க இவரை கவனிக்கிற விதமே பயங்கர அன்செட்லிங்கா இருக்கும். ரொம்ப ஃபிளாஷியா எதையும்
எதுவும் பண்ணாம கிளிஃப் பூத்தோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் அப்சர்வ் பண்ற விஷயங்களை அப்படியே நம்மளுக்கு காட்டியிருப்பாரு சினிமாகிராஃபர் ராபர்ட் ரிச்சர்சன். ஆக்சுவலா அந்த இடத்துல சந்தேகப்படும்படியா இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே கிளிஃப் பூத் நோட் பண்றாரு அப்படிங்கறதை நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. மெதுவான ட்ராக்கிங் ஷாட்ஸ், ஒயிட் ஷாட்ஸ் எல்லாம் தாண்டி போனா ஒன்ஸ் இவர் படி ஏறி அந்த வீட்டுக்குள்ள போலாம்னு நினைக்கும் போது அந்த ஸ்பீக்கிங்கிற கேரக்டர் இவரை ஸ்டாப் பண்ணுது இல்லையா, அப்ப ரொம்ப நார்மலா தான் இந்த கான்வர்சேஷன் ஆரம்பமாகும். ஆனா அந்த சீன்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன டென்ஷன் பில்ட் ஆகுதுங்கிறத காமிக்க டச் ஆங்கிள் அந்த கான்வர்சேஷனை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டச் ஆங்கிள் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு ஒரு அன்ஈசினஸ் சைக்கலாஜிக்கலா கொடுக்கும். அண்ட் கிளிஃப் பூத் பேசும்போது லோ ஆங்கிள் அவரை கேப்சர் பண்ணிருப்பாங்க. லோ ஆங்கிள்ங்கிறது ஒரு கேரக்டர் டாமினண்டா இருக்காங்க அப்படிங்கறத காமிக்குது. சோ அந்த இடத்துல இந்த சின்ன பசங்க நடுவுல ஒரு ஓல்ட் ஸ்கூல் டஃப்னஸ் இந்த கிளிஃப் பூத் கொண்டு வராரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கன்வே பண்றாங்க. இந்த மொத்த சீன்லயும் மேஜரா லைட்டிங்க பாத்தீங்கன்னாலும் ஹார்ஷான சன்லைட் தான் இருக்கும். கிளிஃப் பூத் கேரக்டர் வந்து இறங்கும் போதே வெஸ்டர்ன் படங்கள்ல மாஸ் ஹீரோ என்ட்ரி மாதிரி அவருடைய ஷேடோல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் நடந்து போவாரு, மெதுவான ட்ராக்கிங் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஹாரர் ஃபீலை லைட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து உள்ள லீக் ஆகிற சின்ன சன்லைட்ல தான் ஸ்குவீக்கிங்கிற கேரக்டரும் கிளிஃப் பூத் கேரக்டரும் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அண்ட் இவர் ஜார்ஜை பார்க்க போறாரு இல்லையா, அங்கேயும் கிட்டத்தட்ட லைட்டிங் ரொம்ப இருட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவர் பேசிட்டு வெளியில வராரு, திரும்ப வெளில வந்தா ஹார்ஷான சன்லைட் தன்னோட கண்ணாடி எடுத்து போடுவார். இந்த சீனோட எடிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீன் ஆரம்பமானதுமே டோட்டலா டெம்போ கீழே இறங்கின மாதிரி இருக்கும். கிளிஃப் பூத்ங்கிற கேரக்டர் எவ்வளவு நேரம் அந்த ரேன்ச்ல இருக்காரோ அவ்வளவு நேரம் ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மூடு இருக்குங்கிறதுனால ஸ்பீடை வச்சு டென்ஷனை பில்ட் பண்ணாம இந்த டியூரேஷனை வச்சு தான் டென்ஷனை பில்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த சீன்ல மியூசிக்கை விட சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். இந்த சீனை பார்த்ததுமே இந்த மியூசிக்லாம் ரொம்ப தேவைப்படாது, நம்மளுக்கு சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் தான் தேவை அப்படின்னு இந்த லோ டோன்ஸ், இந்த வுட்ல கால வைக்கிற சின்ன சின்ன சவுண்ட்ஸ், இந்த மெட்டலோட சவுண்ட்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சவுண்ட் டீம் கிட்ட சொல்லியிருக்காராம் எடிட்டர் ராஸ்கின். இந்த கிளிஃப் பூத் கேரக்டர் இந்த புசிகேட் கிட்ட சாரி சொல்லிட்டு பேசிட்டு நடந்து போகும்போது தான் ஆக்சுவலாக ப்ராப்பராக ஒரு பிஜிஎம்ஏ ப்ளே ஆக ஆரம்பிக்கும். அங்கே தான் ஆடியன்ஸுக்கு ஒரு ரிலீஃபும் கிடைக்கும். எனக்கு இன்னும் ஐமேக்ஸ் இந்த சீனை பார்த்தது ஞாபகம் இருக்கு. அந்த மியூசிக் ப்ளே ஆகும்போது தான் அவாடா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சை விட்ட அவ்வளோ தூரம் டைட்டாக இருந்துச்சு இந்த சீக்வன்ஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும். கார் கிட்ட வந்துட்டு டயர் கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்த்து பூத் டென்ஷன் ஆகிறாரு இல்லையா, இந்த மொமெண்ட்லேருந்து திரும்பவும் இந்த பழைய ஸ்டைலுக்கு சினிமாகிராஃபி எடிட்டும் மாறிடும். இந்த சீனை பற்றின சில சின்ன சின்ன ட்ரிவியாஸ் இருக்கு, அதெல்லாமும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். காரிகன்வில் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த சீனை மொத்தமாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இது நிஜமாவே இந்த ஸ்பான் ரான்ச் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க். ஸ்பான் ரான்ச் 1970s ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மொத்தமாக அழிஞ்சிருச்சு. அதனால அங்கே இருக்கிற அந்த டீடைலிங்க அப்படியே இங்கே பயங்கரமாக கொடுத்து இதை மொத்த இடத்தையும் டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் டிசைனர் பார்பரா லிங். இந்த இடத்த இந்த செட்டை உருவாக்கவே அவங்களுக்கு பல மாசங்கள் ஆயிருக்கு. இந்த சீனை அப்படியே லைவா மாத்த அந்த மொத்த இடமும் எவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஐடியாவை பண்ணியிருக்காரு டாரண்டினோ. இது எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கிறது தெரியல. ஆக்சுவலா நிறைய சீன்ஸ்ல நிறைய ஷாட்ஸ்ல பேக்ரவுண்ட்ல நாய் இருக்கிறத கமிட் பண்ணாராம். அதாவது நாய் இல்லாத ஷாட்டே இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செட்ல சொல்லியிருக்காரு. ஏன்னா நாய் வந்து ஏதோ பேக்ரவுண்ட்ல அது பாட்டு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கும், சும்மா ஏதாவது சுத்திட்டு இருக்கும், யாரையோ துரத்திட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும். அந்த ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலா இந்த சீன்ல என்னமோ நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு லைவ்லியான ஃபீல் இருக்கும். இந்த ரான்ச் சீன்ல அதே லொகேஷன்ல ஒரு சின்ன இன்டர்கட் ஒன்று போயிட்டு வந்திருப்பாங்க. ஒரு கப்பல் அந்த ரான்ச்சை சுத்தி பார்க்க வந்திருப்பாங்க. இந்த மேன்சன் ஃபேமிலியில இருந்தே ஒருத்தர் அவங்க கூட போயிட்டு அந்த ரான்ச்சை சுத்தி காமிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. இது நிஜமாவே நடந்த ஒரு விஷயத்தோட டீடைலிங். நிஜமாவே அந்த ரான்ச்சை சுத்தி பார்க்க வந்தவங்க கிட்ட சுத்தி காமிச்சு காசெல்லாம் வாங்கியிருக்காங்க இந்த மேன்சன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதை தான் இங்க டெபிக் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல அந்த சுத்தி பார்க்க வர கப்பல் இருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டர்ஸ்ல தன்னுடைய அப்பா அம்மாவே காஸ்ட் பண்ணியிருக்காரு டாரண்டினோ. ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பிராட் பிட் தான் இந்த மொத்த சீனையும் ஓன் பண்ணுறாரு. மொத்த படத்துலையுமே அந்த கேரக்டரில் அவருடைய ஸ்வாகு, ஸ்டைலு, கான்ஃபிடன்ஸ், இந்த சீனில் அவர் காட்டுற அந்த மாஸ்லாம் செம்மையாக இருக்கும். இதனால தான் இந்த படத்தில் நடிச்சதுக்காக அவருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆஸ்கர்லாம் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த கேரக்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கிளிஃப் பூத் அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கேரக்டருடைய டிராவலை காமிக்கிற மாதிரி. அது ஸ்கிரிப்ட் டாரண்டினோ, டைரக்டர் டேவிட் ஃபின்ச்சர். அண்ட் இந்த சீனில் இன்னும் சில ஆக்டர்ஸை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ அவங்கலாம் ஃபேமஸ், ஆனால் இந்த படம் வந்த சமயத்தில் அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது. அதில் முதல் ஆக்டர் சிட்னி ஸ்வீனி, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருப்பாங்க. அந்த ஸ்னேக்குங்கிற கேரக்டர் நடிச்சது சிட்னி ஸ்வீனி தான். இந்த ஒரு சீன்ல தான் அவங்க வருவாங்க. இந்த படம் வரும்போது அவங்களுக்கு பயங்கரமான ரெகக்னிஷன்லாம் கிடையாது. இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல தான் யூஃபோரியாங்கிற அந்த ஒரு சீரிஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் இவங்களுக்கு பயங்கரமான பாப்புலாரிட்டியை தேடி கொடுத்துச்சு. அண்ட் இந்த புசி கேட் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருந்தது மார்கரெட் வேலி. அவங்களும் ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் கிடையாது. இந்த படம் அவங்களுக்கு நிறைய பாப்புலாரிட்டியை தேடி கொடுத்துச்சு. அண்ட் டக்கோட்டா ஃபேனிங் ஆக்சுவலா ஃபேமஸான நடிகை தான். ஆனா இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்பீக்கிங்கிற கேரக்டர் நடிச்சிருந்தது டக்கோட்டா ஃபேனிங் தான். ஆனா அவங்களுடைய அந்த தோற்றத்தை பார்த்தீங்கன்னா அது ஃபேனிங்ன்ற மாதிரி உங்களால் சொல்லவே முடியாது. சரி, இந்த சீனோடைய பர்பஸ் என்ன? இந்த சீன் இல்லாமே கூட இந்த படத்தை எடுத்துருக்கலாமே அப்படின்னு
அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை. கிளிஃப் பூத்துங்கிற கேரக்டருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த சீன் நம்மளுக்கு சொல்லுது. பல வருஷங்களுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு அக்வைண்டன்ஸ் மாதிரி தான். ஆனா கிளிஃப் பூத்தோட இன்ஸ்டிங்க்ட் வந்து என்னமோ தப்பா இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. ஸோ அவர் சேஃபா இருக்காரா இல்லையா அப்படிங்கறத பார்க்கறதுக்காக நிஜமாவே ரிஸ்க் எடுத்து தான் அந்த ரேஞ்ச் உள்ள போறாரு கிளிஃப் பூத். ஒரு ஹீரோ ஸ்ட்ராங் ஆனவருங்கிறத காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவரோட ஸ்ட்ராங்கான வில்லனை அவர் தோக்கடிச்சு காமிக்கணும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும் மேன்சன் ஃபேமிலிங்கிற ஒரு கல்ட் இருக்கிற அவங்களோட இடத்துக்கே போய் அவங்களே ஒருத்தரை அடிச்சு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வராரு இந்த கிளிஃப் பூத். இந்த சீன்ல எந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் கிடையாது, எந்த ஜம்ப்ஸ்கேர் மொமெண்ட்ஸும் கிடையாது. ஜஸ்ட் அட்மாஸ்பியரிக்கா பொறுமையா நிதானமா பிராட் டே லைட்ல கூட ஹாரரை, அந்த த்ரில்ல ஃபுல்லா அந்த டென்ஷனை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் இந்த சீன். ஏன்னா பேய் இருக்கு அப்படிங்கறத திடீர்னு அப்படியே கோரியா விதவிதமா நம்மளால காமிச்சு பயமுறுத்த முடியும். ஆனா அதை விட அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த பயம் தான் பெரிய ஹாரர்.